நகர தந்தை பப்பா எதுவார் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் வகையில் அனுமதியின்றி மியூசிக்கல் ஆட்டம் பாட்டம் கும்மாளத்துடன் நள்ளிரவு வரை நடைபெறும் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்பொழுது ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பின்னர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காமராஜர் சாலை, மறைமலை அடிகள் சாலை இடைப்பட்ட உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகள் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை மேற்கொள்ள வாய்க்காலில் வேலை செய்வதற்கு ஏதுவாக மண்கொட்டி பாதை அமைக்கப்பட்டு அதன் மூலம் கட்டுமான பணிக்கான வாகனங்கள் சென்று வருகிறது. மேலும் மறைமலை அடிகள் சாலையில் உப்பனாறு வாய்க்கால் இணைப்பு பகுதியில் சாலை இணைப்பதற்கான ஆழ்துளை கான்கிரீட் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த கான்கிரீட் பீம்கள் அமைப்பதன் மூலம் மழைக்காலங்களில் உப்பனாறு வாய்க்காலில் அதிக அளவில் மழைநீர் கரை புரண்டு ஓடும் பொழுது ஆழ்துளை மூலம் அமைக்கப்பட்டுள்ள கான்கிரீட் மழை நீரின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்துவது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. காமராஜர் வீதி, நேரு வீதி, சகாய மாதா பாடசாலை வீதி, பாரதிதாசன் வீதி போன்ற உப்பனாறு வாய்க்காலை ஒட்டியுள்ள பகுதிகளில் வெள்ளக்காடாக மாறிவிடுகிறது. இதனால் இப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து வருகின்றனர். இவர்களின் இழப்புக்கு அரசாங்கத்தின் மூலம் எந்த ஒரு நிதி உதவியும் கிடைப்பதில்லை. மழைக்காலங்களில் மழைநீரை தடுத்து நிறுத்துவது போல் அமைக்கப்பட்டுள்ள உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகளை தற்போது நிறுத்தி வைத்து வேறு ஏதேனும் திட்டம் தயார் செய்து மழைக்காலங்களில் மழை நீரை மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் புகாமல் கடலில் சென்று கலப்பதற்கு ஏதுவாக சாலை அமைக்கும் பணிகளை மேற்கொள்ளுமாறு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி ஆய்வு மேற்கொண்டார். பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலை மற்றும் பிரிவு அதிகாரிகளும் மற்றும் ஒப்பந்தக்காரர்களும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். ரஜினிகாந்த் நடித்த கூலி படத்திற்கு 50-50 பிஸ்கட் கொடுத்து வரவேற்ற ரஜினி ரசிகர்கள். ரஜினி நடித்துள்ள கூலி திரைப்படம் நாடு முழுவதும் இன்று வெளியாகிறது. இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் திரைத்துறைக்கு வந்து 50 ஆண்டு நிறைவடைந்ததை அடுத்து அவருக்கு பல்வேறு தரப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வெங்கடேஸ்வரா திரையரங்கில் ஒன்றிய தலைவர் தமிழ்குமரன், ஒன்றிய செயலாளர் நந்தா ஞானவேல் மற்றும் கண்டமங்கலம் ரஜினி ரசிகர் மன்ற உறுப்பினர்களும் ரசிகர்களும் பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டியும் விமர்சையாக கொண்டாடினர். மேலும் ரஜினி ரசிகர்கள் திரைப்படத்திற்கு வரும்பொழுது 50வது ஆண்டு கொண்டாட்டத்தை மக்களுக்கு 50-50 பிஸ்கட் கொடுத்து வரவேற்பு அளித்து கொண்டாடி மகிழ்ந்தனர். சேர்த்தல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்.